ஹலோ கைஸ், வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து ரூபிகா பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பாலிட்டிக்கான வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 3 வீடியோஸ் போட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்ஸ் இருக்குது, போய் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்னங்க பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்போட சிறப்பியல்புகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு, அதாவது மூலங்கள் ஒரு சில நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க, அந்த மூலங்கள்லாம் பார்த்தோம். அதுலேருந்து ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் கேட்கலாமா? ஃபஸ்ட்டு, வரைவு குழுவினுடைய தலைவர் யாருங்க? கண்டிப்பாக இதெல்லாம் தெரியாமல் யாரும் இருக்க மாட்டீங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் வரைவு குழுவினுடைய தலைவர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது எந்த நாட்டிலேருந்துங்க எடுத்திருக்காங்க? எந்த நாட்டின் அடிப்படையில் மூலமாக வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, அதாவது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டம் ஃபஸ்ட்டு நடந்திருக்கும். எப்போனா டிசம்பர் 9, 1946 நடந்திருக்கு இல்லைங்களா? அப்போது தற்காலிக தலைவராக ஒருத்தவங்களை நியமிச்சிருப்பாங்க. அவங்க யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சச்சிதானந்தா சின்ஹா. யார்? சச்சிதானந்தா சின்ஹா அவர்கள் தான் தற்காலிக தலைவராக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கான ஒரு கொஷின்ஸ், அந்த கொஷினுக்கான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு தயாரிக்கிறதுக்காக எத்தனை ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்திய அரசியலமைப்பு தோன்றும் போது எத்தனை பகுதிகள் இருந்துச்சு, எத்தனை சரத்துகள் இருந்துச்சு, எத்தனை அதாவது அட்டவணைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்தோம். இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எத்தனை பகுதிகள் இருந்துச்சுன்னா, ஸ்டார்டிங்கில் 22 பகுதிகளும் 8 அட்டவணைகளும் 395 சரத்துகளும் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். இப்போ 2025 நம்ம இன்றைக்கி இருக்கோம் இல்லைங்களா? இன்றைக்கி 465க்கும் மேற்பட்ட சரத்துகள். அதுக்கப்புறம் பகுதிகள் 25 பகுதிகள், 12 அட்டவணைகள். அதுக்கப்புறம் ஒரு 106 சட்டத்திருத்தம் நினைக்கிறேன், அது சட்டத்திருத்தங்கள் செஞ்சுருக்காங்க. அதுக்கு மேலே இதெல்லாம் இப்போ இந்த சட்டத்திருத்தம் இப்போதைக்கு பார்க்க வேணாம். இப்போ எத்தனை சரத்துகள்ங்க இருக்குது? ஃபஸ்ட்டு பகுதிகள் 25 பகுதிகள், 12 அட்டவணை, 465 சரத்துகள் இருக்குதாமா. சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பகுதிகள் அட்டவணைகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பகுதிகள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முதல் பகுதி என்னங்க சொல்லுது? ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும். இப்போ இது ஒரு கான்செப்ட், ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு இந்திய நாடு இருக்குது. இந்திய நாடு இப்படி இருக்குங்களா? ஏதோ இப்படி ஒரு இந்திய நாடு இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வரையணும்னு திட்டாதீங்க. ஒரு இந்திய நாடு ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு தெரியல, இந்திய மேப் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாடு இருக்குன்னா, இப்போ நீங்கள் வேறு நாட்டில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாடு அப்படின்னு இருக்குன்னா, நீங்கள் இந்த நாட்டுக்கு வரீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். வரும்போது நம்ம ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, இப்போ அந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இதை ஃபஸ்ட்டு அதனுடைய எல்லைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நாடு எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு ஊர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனுடைய எல்லைகள் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு, எல்லை தெரிஞ்சுக்கிட்டோமா, அங்கே போய் இருக்கணும்னா நமக்கு அதுக்கான குடியுரிமை வேணும். சரி, குடியுரிமை வாங்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கான அடிப்படை உரிமைகள் நமக்கு கிடச்சிரும். அப்புறம் அரசு ஏதாச்சும் அவங்க உரிமையை நம்ம கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நெறிமுறைப்படுத்துவாங்க, ஏதாவது விதிகள் நமக்கு சொல்லுவாங்க. அப்போ அரசு என்னென்ன விதிகள் சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அடிப்படை கடமைகள். இப்போ ஒரு 5 இது நான் சொல்லிட்டேன்னா, முதல்ல எல்லைகளை தெரிஞ்சுக்கணும், குடியுரிமைன்னு ஒன்று வாங்கணும், அடிப்படை உரிமைன்னு ஒன்று இருக்கணும், அரசு நெறிமுறைப்படுத்தணும், அடிப்படை கடமைகள்.
இப்போ ஒரு 5 இதை மெமரி பண்ணிட்டோம். இது நான் மெமரியில் நின்றுக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல எல்லை, குடியுரிமை, அடிப்படை உரிமை, அரசு நெறிமுறையுடுத்தும் கோட்பாடு, அடிப்படை கடமை. நெக்ஸ்ட்டு நம்ம அரசாங்கம்னா என்னங்க, ஒன்றிய அரசு, மாநில அரசு, அப்புறம் உள்ளாட்சி அரசு, இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. நம்மள்ட்ட என்னங்க இருக்குது, ஒன்றிய அரசு, மாநில அரசு, அப்புறம் யூடி இருக்குது இல்லையா. நம்மளோட இந்தியா நாடுனா இந்தியா இருக்குன்னா இந்தியா, அப்புறம் அதுக்குள்ளார குட்டி குட்டி மாநிலங்கள், அது மட்டும் இல்லாமல் யூடிஸ், அதுக்கப்புறம் அதை யூடிஸ்னால் யூனியன் பிரதேசங்கள், யூனியன் டெரிட்டரிஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ளேயும் பஞ்சாயத்து அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 73 மற்றும் 74வது சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஊராட்சிகள் மற்றும் நகராட்சிகள், அப்புறம் கூட்டுறவு அமைப்புகள். இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கலாமா ஈஸியாக. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எல்லைகளை தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நாட்டுக்கு போகிறோன்னா எல்லைகளை தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு அங்கே குடியுரிமை வேணும், நான் குடியுரிமையை வாங்குகிறேன். அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை நான் தெரிஞ்சுக்கிறேன். அரசு என்ன சொல்லுது, அவங்க என்ன நெறிமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். எனக்கான கடமைகளை நான் தெரிஞ்சுக்கிறேன். இதோட ஒரு இது முடியுதா. அடுத்து இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஒன்றிய அரசாங்கன்றதுக்கு பதிலாக மத்திய அரசாங்கம் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக மெமரியில் இருக்கும். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது யூனியன் பிரதேசங்கள், ஊராட்சிகள், நகராட்சிகள், கூட்டுறவு அமைப்புகள். இப்போ இது அடுத்த ஒரு 6 ஞாபகம் வச்சுக்கலாமே ஈஸியாக. இப்போ ஒரு இதுனாவே ஞாபகம் வந்துடும். இப்போ ஒன்றிய அரசு இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியல அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்தியா அப்படிங்கிறது ஒரு மத்திய அரசு. நெக்ஸ்ட்டு ஒரு மாநில அரசு, அதுக்கு உள்ளார மாநிலங்கள்லாம் இருக்குது, யூனியன் பிரதேசங்கள்லாம் இருக்குது. அங்கங்கே அதுக்குள்ளே ஊராட்சிகள் இருக்குது, நகராட்சிகள் இருக்குது, அப்புறம் கூட்டுறவு அமைப்புகள் இருக்குது. இப்போ இதையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த கதையை பார்க்கலாம் சரிங்களா. இப்போ பகுதி 1 என்னங்க சொல்லுது, ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் பற்றி சொல்லுது. 1 to 4 ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் பற்றி சொல்லுது. சரத்து 1 முதல் 4 வரை அதனுடைய ஆட்சியை பற்றி சொல்லுது. 2 குடியுரிமை 5 to 11. பகுதி 3 அடிப்படை உரிமைகள். பகுதி 3 அடிப்படை. இதெல்லாம் உள்ளார நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்றுக்கும் ஒரு வீடியோ பார்க்கலாம். அது அதனுடைய சரத்துக்கள். இப்போ 12 to 35னா 12 என்ன சொல்லுது, 13 என்ன சொல்லுது, 14 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். 12 to 35 அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் வருங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். அடுத்து அரசு கொள்கையை நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் 36 to 51. அடிப்படை கடமைகள் 4ல் A, 51ல் A. அடுத்து 5 பகுதி 5 ஒன்றிய அரசாங்கம் 52 to 151. பகுதி 6 மத்திய அரசாங்கம் 152 to 237. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். திரும்ப படிக்கும் போது நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அடுத்து பகுதி 7 இது நீக்கப்பட்டது. 238 இந்த ஆர்டிக்கல் நீக்கிட்டாங்க. முன்னாடி சொன்ன இல்லையா, ஒரு சில சரத்துக்களை நீக்கிட்டாங்க. புதுசாக ஒரு சில இதை சேர்த்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இது நீக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு யூனியன் பிரதேசங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் 239லேருந்து 242. நெக்ஸ்ட்டு 9 ஊராட்சிகள் 243லேருந்து 243 O. 9ல் A நகராட்சிகள் 243 P2, 243 ZC, 243 ZG வரைக்கும் நகராட்சிகள். அடுத்து 209ல் B கூட்டுறவு அமைப்புகள் 243 ZHலேருந்து 243 ZT அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிகல்ஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 243லேருந்து 243 வரைக்கும் ஊராட்சி அமைப்புகள் பற்றி சொல்லுது. 243 P முதல் 243 ZG வரைக்கும் நகராட்சிகள் பற்றி சொல்லுது. 243 ZH முதல் 243 ZD வரை கூட்டுறவு அமைப்புகள் பற்றி சொல்லுது. அவ்வளோதான், பார்த்தாச்சுங்களா. முன்னாடி பார்த்தாச்சு. முதல்ல நான் போகிறேன்னா எனக்கு எல்லைகள் தெரியணும், குடியுரிமை தெரியணும், அடிப்படை உரிமைகள் வேணும், அரசு நெறிமுறை அரசு என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அடிப்படை கடமைகள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன, மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், யூனியன் பிரதேசங்கள், ஊராட்சிகள், நகராட்சிகள், கூட்டுறவு அமைப்புகள். இப்போ 9B வரைக்கும் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட்டு 10 பகுதி 10 என்ன சொல்லுது. இப்போ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது சும்மா கதைக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன், வேறு எதுக்காக நான் சொல்ல கிடையாது. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ கிராமத்து சைட்லாம் இருக்காங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்களோ இல்லை ஒரு பொண்ணுக்கு பையன் பார்க்குறாங்களோ வச்சுக்கலாம். கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது என்ன பார்ப்பாங்க, மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஜாதி பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பகுதிகள், இது ஒரு கேஸ்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்க இல்லையா. அப்போ அந்த கேஸ்ட் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடி. இப்போ கல்யாணத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பாங்க, ஜாதி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு உறவுகள்,
அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் உறவு, இப்போ சொந்த பந்தத்தில் இருக்காங்களா, பொண்ணு பார்க்குறாங்கன்னா நம்மளுடைய ஜாதியில் ஃபஸ்ட்டு போய் தடவுவாங்க. மேக்ஸிமம் கிராமத்தெல்லாம் அந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க. நான் இந்த இதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன், வேறு எதுக்காகவும் நான் சொல்ல கிடையாது. இந்த வீடியோவில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன், சரிங்களா? தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளா, அதாவது இது இங்கே இந்த இடத்துல இது வந்து வேறு விஷயத்த வந்து சொல்லுது. நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு கேஸ்ட்டு பார்ப்பாங்க, அதே கேஸ்ட்டில் கிடைக்குதா. வேறு நெக்ஸ்ட் என்ன பார்ப்பாங்க, உறவு முறை, ஏதாவது உறவில் பொண்ணு கிடைக்குதா, உறவு முறையில் பொண்ணு கிடைக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. பொண்ணோ மாப்பிள்ளையோ கிடைக்குதா, உறவு முறை ஏதாவது இருக்கா. அப்புறம் அந்த மாப்பிள்ளை நிதி சொத்து ஏதாவது வச்சுருக்காங்களா. என்னது, ஃபஸ்ட்டு கேஸ்ட்டு பார்க்குறாங்க. சரிப்பா, அதுவும் கேஸ்ட்டும் ஒத்து வரலப்பா. நெக்ஸ்ட்டு உறவு முறையில் ஏதாவது இருக்கான்னு பாருப்பா அப்படின்னு பார்க்குறாங்க. அதுவும் ஒத்து வரலப்பா. நெக்ஸ்ட்டு சொத்துக்கிட்டே எதாவது இருக்கா பாருப்பா, நிதி சொத்து இதெல்லாம் ஏதாவது இருக்கான்னு பாருப்பா அப்படின்னு பார்க்குறாங்க. அதுவும் இல்லைப்பா. சரி, சொத்து தான் இல்லை, ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறானா, வணிகம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பார்க்க சொல்கிறாங்க. வணிகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. சரி, அதுவும் இல்லைப்பா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசு மாநில அரசு ஏதாவது தேர்வாணையம் ஏதாவது அரசு வேலையில் ஏதாவது இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. அதுவும் இல்லைப்பா. சரி, வேறு ஏதாவது தீர்ப்பு ஏதோ கேஸ் தீர்ப்பு ஏதோ போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் சரி இல்லைப்பா. சரி, தேர்தல் நின்று ஏதாவது ஜெயிச்சிருக்கிறானா, தேர்தலையாச்சும் ஏதாவது ஜெயிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. அதுவும் இல்லைப்பா. நெக்ஸ்ட்டு சட்ட முறையெலாம் ஏதாவது தெரிஞ்சிருக்குதா, ஏதாவது நடைமுறை சட்டம் அங்கங்கே நடைமுறைகள் ஏதாவது தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் இல்லை. சரி, நம்ம ஊர் மொழியாக தெரிஞ்சிருக்குதா, நம்ம இந்திய மொழி நான் இதில் இருக்கக்கூடிய மொழி மொத்தம் எத்தனை 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அந்த மொழி ஏதாவது தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடுத்து வரதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். நெருக்கடி நிலை சட்டமுறைகள் பலவகைப்பட்டவை, அரசியலமைப்பு திருத்தம், தற்கால இடைக்கால மற்றும் சிறப்பு வகை முறைமைகள், அரசியலமைப்பின் தலைப்பு தொடக்கம், இந்தி மொழியில் உள்ளடக்கம் மற்றும் திரும்ப பெறப்பட்ட விதிகள். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இப்போ இந்த சொன்ன கதை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ்ட்டை பார்க்குறாங்களா, உறவு பார்க்குறாங்களா, அடுத்து நிதி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாங்களா, வணிகம் பண்ணுறாங்களான்னு பார்க்குறாங்களா, அரசு வேலை இருக்குதான்னு பார்க்குறாங்களா, அப்புறம் தீர்ப்பு ஏதாவது இருக்குதான்னு பார்க்குறாங்களா, தேர்தலில் போட்டிருக்காங்களான்னு பார்த்துருக்காங்களா, அப்புறம் வேறு ஏதாவது சட்ட முறையெல்லாம் தெரிஞ்சிருக்கான்னு பார்க்குறாங்களா, ஆட்சி மொழி ஏதாவது தெரிஞ்சிருக்கான்னு பார்க்குறாங்களா. இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் அடுத்து தெரிஞ்சுக்கலாம். பகுதி 10 என்னங்க சொல்லுது, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பகுதிகள் 244 முதல் 244A. பகுதி 11 என்ன சொல்லுது, மத்திய மாநில உறவுகள் பற்றி சொல்லுது, 245 முதல் 263. பகுதி 12 என்ன சொல்லுது, நிதி சொத்து மற்றும் தீங்கு ஒப்பந்த நடவடிக்கையின் அரசு அல்லது அரசாங்கத்தின் பொறுப்பு நிலை 264 to 300A. பகுதி 13 என்ன சொல்லுது, இந்திய ஆட்சி எல்லைக்குள் வியாபாரம் மற்றும் வணிக போக்குவரத்து 301 307. பகுதி 14 என்ன சொல்லுது, மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கீழான பணிகள், அதாவது இந்திய அரசு பணிகள், அரசு பணியாளர் தேர்வாணையங்களை பற்றி சொல்லுது, 308 முதல் 323. நெக்ஸ்ட்டு தீர்ப்பாயங்கள் பற்றி சொல்லக்கூடியது 323 முதல் 323B, 323 முதல் 323A முதல் 323B. நெக்ஸ்ட்டு 15 தேர்தல்கள் 324 முதல் 329A தேர்தல்கள் பற்றி சொல்லுது. 16 சில வகுப்பினர் தொடர்பான சட்ட வகை முறைகள் 330 முதல் 342. 17 ஆட்சி மொழி 343 முதல் 351. அடுத்து பகுதி 18 நெருக்கடி நிலை சட்ட வகை முறைமைகள் 352 360. அடுத்து 19 பல்வகைப்பட்டவை 361 367. 20 அரசியலமைப்பு திருத்தம் 368. 21 தற்காலிக இடைக்கால மற்றும் சிறப்பு வகை முறைமைகள் 369 392. நெக்ஸ்ட்டு 22 அரசியலமைப்பு தலைப்பு தொடக்கம், இந்தி மொழியில் உள்ளடக்கம் மற்றும் திரும்ப பெறப்பட்ட விதிகள் 392 395 சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ இந்த ஒரு இதை வந்து நீங்கள் இந்த ஒன்ஸ் வீடியோ வச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப இது ஈஸியாக ஞாபகத்தில் நின்றுக்கும். நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பு அட்டவணை. இந்த அட்டவணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அதே தாங்க
அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் அப்படியே ஒத்து போகிற மாதிரி தான் வரும். அப்போ இதில் ஒரு 12 அட்டவணை தானே இருக்குது, அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் பெருசாக வந்து எந்த ஷார்ட்கட்டும் அப்படிலாம் வந்து வைக்கணும்னு இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இப்போ மாநிலங்கள் முதல் பகுதி என்னங்க சொன்னிச்சு, எல்லைகள் பற்றி சொன்னிச்சு இல்லையா, அதே தான் இங்கேயும். அட்டவணையில் முதல் அட்டவணை என்ன சொல்லுது, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர் மற்றும் எல்லைகள் பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, ஆளுநர், சபாநாயகர், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஊதியம் தொடர்பானது. ஃபஸ்ட்டு எல்லைகள் சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு ஊதியம் சொல்கிறாங்க, அடுத்து பதவி பிரமாணம், மத்திய அமைச்சர்கள், பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவி பிரமாணம் பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் அளவு பற்றி சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு 5 அட்டவணை 5 SC ST பகுதிகளின் நிர்வாகம், அதாவது அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரத்தை தவிர. அடுத்து 6 SC ST பகுதிகளின் நிர்வாகம், அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் மட்டும் சொல்லக்கூடியது அட்டவணை 6. அட்டவணை 7 வந்து முக்கியமானது, இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். மத்திய மாநில அதிகார பகிர்வு பற்றி சொல்கிறாங்க. இதில் 3 வகையான பட்டியல்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். மத்திய பட்டியல் வந்து மொத்தம் எத்தனை விதிகள் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், 97, 66, 47 இருந்திருக்கு. இப்போ மத்திய பட்டியலில் 100ம், மாநில பட்டியல் 61ம், பொது பட்டியலில் 52 விதிகளும் கூறப்பட்டிருக்கு. இதற்கான அதிகாரங்களும் அவங்கவுங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா மத்திய அரசுகிட்ட தான் இருக்கும். மாநில பட்டியல் இருக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா மாநில அரசுகிட்ட தான் இருக்கும். பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய அதிகாரம் வந்து ரெண்டுக்கும், இப்போ பொதுப்பட்டியல்னா மத்திய அரசும் தலையிடலாம், மாநில அரசும் தலையிடலாம். இப்போ 2 பேர்த்துக்கும் வந்து ஒரு முடிவு வந்து எடுக்கிறதுல வந்து சிக்கல் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, யார் எடுக்கிற முடிவு வந்து உயர்வானதாக கருதப்படுனா மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவு தான் வந்து உயர்வானதாக சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அட்டவணை 8, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அட்டவணை 8 எதை பற்றிங்க சொல்லுது, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி சொல்லுது. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு எத்தனை மொழிகள் தான் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 மொழிகள் தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் சில மொழிகள் வந்து சேர்க்கப்பட்டுருச்சு. பார்த்திங்கன்னா 21வது சட்டத்திருத்தம் 1967 அடிப்படையில் 15வது மொழியாக சிந்தி மொழி அப்படின்னு சேர்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 71வது சட்டத்திருத்தம் 1992 16, 17, 18வது மொழியாக கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி மொழிகள் சேர்த்துருப்பாங்க. 92வது சட்டத்திட்டம் 2003 அடிப்படையில் 19, 20, 21, 22வது மொழியாக போடோ, டோங்கிரி, மைத்திலி, சாந்திலி போன்ற மொழிகள்லாம் சேர்த்துருப்பாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1வது சட்டத்திருத்தம் 1951 படி சேர்க்கப்பட்டது. நிலச்சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு பற்றியது. உச்சநீதிமன்றம் நீதிமன்ற மறு ஆய்வில் விலக்கு அளிக்கப்பட்ட சட்டங்கள் இடங்கள் பெற்றுள்ளன. 284 சட்டங்களை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 10 கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா 52வது சட்டத்திருத்தம் 1985 படி சேர்க்கப்பட்டது. கட்சி தாவலின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் தகுதி இழப்பது பற்றி கூறுகிறது. கட்சி தாவல் சட்டப்படி தகுதியின்மை செய்யும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சபாநாயகருக்கு தான் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. இதை கூட வந்து கேட்கலாம், கட்சி தாவல் அடிப்படையில் தகுதியின்மை செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்கலாம். யாருக்குங்கன்னா சபாநாயகருக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 11 பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லுது. 73வது சட்டத்திருத்தம் 1992 அடிப்படையில் வந்து சேர்த்துருக்காங்க. பஞ்சாயத்துக்களின் அதிகாரங்கள், கடமைகள் பற்றி குறிப்பிட்டதாக சொல்கிறாங்க. இதில் 29 துறைகள் இருக்குது. இது ஏப்ரல் 20, 1993 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று ஏப்ரல் 23, 1993 நடைமுறைக்கு வந்துச்சான். நெக்ஸ்ட்டு 12 அட்டவணை 12 நகராட்சி அல்லது நகர்பாலிகா பற்றி சொல்கிறாங்க. 74வது சட்டத்திருத்தம் 1992 அடிப்படையில் சேர்க்கப்பட்டுச்சு. நகராட்சிகளின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் பற்றி குறிப்பிடுது. 18 துறைகள் இருக்குது. ஜூன் 1, 1993 நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அட்டவணைகள் ஃபுல்லாக பார்த்தாச்சுங்க. இப்போ இதில் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இந்திய அரசியலமைப்பில் தொடக்கத்தில் 22 பகுதிகள் 395 விதிகள் வந்து அட்டவணைகள் இருந்துச்சு. இப்போ வந்து 25 பகுதிகள் 465 விதிகள் 12 அட்டவணைகள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இதில் நடுவில் சில இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நடுவில் இந்த A, B இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சேர்க்கப்பட்டது தான். இந்த 4A அடிப்படை கடமைகள் இருக்குல்ல, 4A அடிப்படை கடமைகள், இது எத்தனாவது சட்டத்திருத்தத்தின் மூலமா சேர்க்கப்பட்டுச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. 42வது சட்டத்திருத்தம் 1976 அடிப்படையில் சேர்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 9A ஃபஸ்ட்டு வந்து 9 ஊராட்சிகள் 243 to 243 ZG P to ZG இருக்கு இல்லையா,
நகராட்சி அமைப்புகள் அந்த ஊராட்சிகளில் நகராட்சி அமைப்புகள் 9A நகராட்சிகள் 243 P2 243 ZC இது வந்து எத்தனாவது சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில்னா இந்த நகராட்சிகள் அப்படிங்கிறது 74வது சட்டத்திருத்தம் 1992 அடிப்படையில் சேர்க்கப்பட்டுச்சு. 74வது சட்டத்திருத்தம் 1992 அடிப்படையில் சேர்க்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு 9ல் B கூட்டுறவு அமைப்புகள் 243 ZH முதல் 243 ZT இது எத்தனாவது சட்டத்திருத்தம் அப்படின்னா 97வது சட்டத்திருத்தம் 2011 அடிப்படையில் சேர்க்கப்பட்டுச்சு. 2011 அடிப்படையில் சேர்க்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு 14A தீர்ப்பாயங்கள் நிர்வாக தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 14A இது வந்து 42வது சட்டத்திருத்தம் 1976 அடிப்படையில் சேர்க்கப்பட்டிருக்கும். சரிங்களா. இதுக்கு முன்னாடி இங்கே 7 ஒன்று நீக்கப்பட்டுச்சு நம்ம சொன்னோம் இல்லையா. இது எத்தனாவது சட்டத்திருத்தம் அப்படின்னா இந்த 7 நீக்கப்பட்டது. இது வந்து 7வது சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் 1956 அடிப்படையில் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் அவ்வளோதாங்க. அப்புறம் அட்டவணையில் நான் அட்டவணை சொல்லும் போதே சொல்லிட்டேன் என்ன அப்படின்னா இப்போ இந்த 9வது இது வந்து 1வது சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் சேர்த்துருக்காங்க. 10வது வந்து 52வது சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் சேர்த்துருக்காங்க. இந்த 11வது வந்து 73வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 1992 படி சேர்த்துருக்காங்க. 12வது வந்து 74வது சட்டத்திருத்தம் 1992 அடிப்படையில் சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இதெல்லாம் அவ்வளோதாங்க. அட்டவணை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பகுதிகள் பார்த்தாச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்தது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா இந்திய முகவுரை இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த ஒன்றியம் மாநிலம் அந்த மாதிரி நெக்ஸ்ட் உள்ளார டாபிக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.